ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த வார்த்தையில் தகப்பனே உம்முடைய வல்லமை உண்டு. இன்றைக்கு உம்முடைய தகப்பனை விலையேற பெற்ற நாள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பின் நாட்கள், அதாவது இயேசு எங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பிள்ளைகளோடு பேசும் நீர் பேசுகிற வார்த்தை வல்லமையும் கிருபையும் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. நாம் ஒவ்வொரு வருடங்கள்லையும் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு பிறந்தார் இல்லை, இயேசு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி, ஒரு நன்மையை கொடுக்கும்படி நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இயேசு பிறந்த இயேசுவை நாம் இன்றைக்கு எவ்வண்ணமாய் பின்பற்றுகிறோம், இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா காலங்கள்லையும் எல்லா சர்ச்சுகள்லையும் ஒரே ஒரு காரியத்தை எதும்போம், இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இயேசு அது ரொம்ப குளிரான காலங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டார், பாட அனுபவித்தார். உண்மையாகவே அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் நமக்கு இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்றால், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதிருங்கள், இயேசு உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். அப்படின்னா இந்த சூழ்நிலையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம், நான் பயப்படுகிற அனுபவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்கிட்ட இருக்கிற என்ன அனுபவம் இருக்குது? பயப்படுகிற அனுபவம். இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், எனக்குள்ள வாசம் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்பு இல்லை, அந்த விசுவாசம் சரியாக இருக்குமானால் எனக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஆனால் நிறைய பேருக்குள்ள இயேசு இன்னும் குழந்தையாகவே இருக்கிறதுனால தான் பயம் இருக்குது. எப்படி இருக்குது? குழந்தையாகவே இருக்கிறதுனால. அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி உண்மையிலேயே உங்கள் சர்ச்சில் நைட் ப்ரேயர் உண்டா மாஸ்டர்? கிடையாது இல்லையா? இன்றைக்கி உண்மையிலே எதனால் நைட் இப்போ இல்லை. இப்போ இந்த ப்ரேயருக்கு எதுக்காக வந்திருக்கோம்? இயேசு பிறந்திருக்கிறார், அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும்படி அந்த நாட்களில் ஆலயத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறோம்? வர்றோம். உண்மையிலையா? உண்மையிலேயே இதை நாம் இந்த இடத்துல சீசர்கள் இல்லை அன்றைக்கு இருந்த மெய்ப்பர்கள், இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸை யார் அறிவிக்கிறா அப்படின்னா தேவதூதன். இந்த சம்பவத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, பைபிளில் ஒரு 2 பேரை முக்கியமாக போட்டிருக்கோம். ஒன்று அன்னாள் தெரியும் இல்லையா? அந்த அம்மா நீண்ட வயதினுடன் இருப்பாங்க, தேவாலயத்திலே தரித்திருந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்தது சிமியோன், அந்த குழந்தைய வாங்கி ப்ளஸ் பண்ணி, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் என்ன பண்ணிட்டு கண்டது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ப்ளஸ் பண்ணி மரியாள்கிட்ட கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் இதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆனால் தேவதூதன் ஆடு மேய்க்கிற ஆள்கிட்ட இதை என்ன பண்ணுவான்? ஷேர் பண்ணுவான். ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணுவான்? இதை சொல்லுவான். ஏன் ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட சொன்னான்? ஏற்கனவே ஆல்ரெடி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? சர்ச்சுக்குள்ளே காத்திருக்கிறாங்க. ஒரு அம்மா இரவும் பகலும் ஜெபம் பண்ணுது. இது பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தை பிறந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் என்ன பண்ணுது? ஒரு அம்மா காத்திருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு ஐயா, அவர் சிமியோன் வயது முதிர்ந்த காலத்துலேயும் இந்த இயேசுவை வாங்கி ஜெபம் பண்ணி கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பில் இருந்து அவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த செய்தி எங்கே போகுது அப்படின்னா, மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு. ஏன் அப்படின்னா, ஏனென்றால் இயேசு பிறந்தது மனிதர்களுடைய பாவங்கள் சாபங்களை மன்னிப்பதற்கு மாத்திரமல்ல, ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். மோசேயினுடைய காலங்களை மாற்றி ஒரு புதிய, அதாவது அந்த மாடு மேய்க்கிறவங்களாம் யார் அப்படின்னா, எருசலேமில் பாவ மன்னிப்புக்கு பலி செலுத்தக்கூடிய அந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள். இவங்கள்ட்ட தான் ஆடு வாங்குவாங்க. அந்த நபர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. யார் பிறந்திருக்கிறாருன்னா, இயேசு என்ன பண்ணிட்டாரு? தாவீதின் ஊரில் பிறந்துட்டாரு. ரைட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி பலி செலுத்த வேண்டிய வேலைகள் என்ன பண்ணாது? கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரே பலியாகிய இயேசு ஏற போகிறாரு. அதனால தான் இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய அந்த கல்வாரி காட்சியை தியானிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால என்ன பண்ணோம்? கழுவும் என்று சொன்ன உடனே நமக்குள்ள என்ன உண்டாகுது? அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகணும்னு ஒரு எல்லை இல்லாத மகிழ்ச்சி வருகிறது. அப்போ புரிஞ்சிச்சு உங்களுக்கு? அதை பார்த்தீங்க அப்படின்னா,
நீங்கள் சீசர்கள் காலங்களில் அநேக ஜனங்கள் அப்படி கொத்து கொத்தாக ரட்சிக்கப்படுவாங்க. நம்மெல்லாம் யோசனையாகவே இருக்கும், ஒரு ஆளை சர்ச்சுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே, அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்குள்ளே ஊழியர் தளர்ந்தே போவார். அப்போ அவங்க மட்டும் ஏன் அவ்வளோ துரிதமாக ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா, ரோமர்கள் நிறைய சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது பலி செலுத்துறது இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒர்க்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் பாவ மன்னிப்பை பெறணும் அப்படின்னா ஈஸியெல்லாம் பெற முடியாது. அவங்க பலி செலுத்தணும், நிறைய பண்டிகை வச்சுருப்பாங்க, அதில் வரி அதிகமாக இருக்கும். அப்போது பலி செலுத்தினாலும் அவங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்காது. அப்போது சீசர்கள் இயேசு அடிக்கப்பட்டு பரலோகம் போயாச்சு. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, சீசர்களுடைய காலம் எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்கிறாங்க. அப்போது இவர்களுடைய உபதேசம் லெகுவாக இருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்டுருவேன், நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன பண்ணிடுவேன். அப்போ இதுவரைக்கும் பலி செலுத்தினவங்களுக்கு என்ன தோணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு பலி செலுத்தியிருக்கோம், இப்போ ஈஸியாக ரட்சிக்கப்பட்டுடலாமா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அதனால தான் கொத்து கொத்தாக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. புரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் ஏதோ 2 பேர் 3 பேர் இல்லை, 1000 2000 என்ன பண்ணாங்க, அவங்க போகிற இடங்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, இயேசு அற்புதம் செய்வார், இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டுங்கிறத விளங்க பண்ணத்தக்கதாக ஏகப்பட்ட அற்புதங்கள் என்ன பண்ணிட்டு நடந்துட்டு. அப்போ நல்லா கவனிங்க, இதற்காக தான் மேய்ப்பர்கள்ட்ட அந்த தூதன் சொல்கிறாரு, இயேசு பிறந்துட்டார். இயேசு என்ன பண்ணிட்டாரு, பிறந்துட்டாரு. இனி பலி செலுத்த வேண்டிய இந்த ஆட்டு பலி என்னல்ல தேவையில்லை. நல்லா கவனிக்கணும், இயேசு பிறந்தார் இல்லை, பைபிளில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நற்செய்திக்கும் ஒரு பெரிய விசேஷித்த நோக்கம் உண்டு. அதே போல் இயேசு கழுதையில் பிரயாணம் பண்ணியிருப்பார். அந்த கழுதையை குறித்து அவுக்கும் போல சொல்வார், ஒருவரும் ஒரு நாளும் ஒரு காலம் ஏறாத ஒரு கழுதை என்ன பண்ணுங்க கொண்டு வாங்க அப்படிம்பார். இயேசு அந்த கழுதையில் பயணம் செய்வார். இயேசு அந்த கழுதையில் பயணம் செய்வார். நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருக்கோம், குட் ஃப்ரைடேக்கு அந்த இதை தான் என்ன பண்ணுவோம், தியானிப்போம். குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவோம். அன்னைக்கு இயேசு என்ன பண்ணார், கழுதையில். நல்லா கவனிக்கணும், கழுதைக்கும் மோசையுடைய நியாயப்பிரமாணத்தில் ஒரு சட்டம் கொடுத்துருந்தார். எப்படி தெரியுமா, ஆண் கழுதை பிறந்துட்டுன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஆடு நிறைய வச்சுருக்குறாங்க, ஒரு ஆண் ஆடு பிறந்துட்டு அப்படின்னா அதை கொண்டு பலி செலுத்திடுவாங்க ஆண்டவருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் விழுற குட்டியெல்லாம் அந்த குடும்பத்துக்கு. ஆனால் கழுதை கழுதை 2 கழுதை அதாவது குட்டி போட்டிருக்கு அப்படின்னா, அந்த குட்டி அது ஒரு ஆண் கழுதையாக இருந்தால் அதை பலியெல்லாம் செலுத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா, அது கழுத்தை உயிரோடு அப்படியே முறிச்சு போட்டுருவாங்களாம். அப்படின்னா அது வதைக்கப்பட்டு சாகப்படக்கூடிய ஒரு நிலை. அப்போது இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த கழுதைக்கு பதில் என்ன பண்ணணும், ஆலயத்தில் போய் பலி செலுத்தணும். இது சட்டம். இயேசு அந்த கழுதை மேலே ஏறினதுனால கழுதையினுடைய அந்த சட்டம் என்ன பண்ணப்பட்டது, முறியடிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இயேசு பைபிளில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்போது இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னா என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படி, ஒரு பெரிய மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கும்படி அதை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அப்போ இதில் வந்திருக்கிற நமக்குள்ள இந்த கிறிஸ்து பிறந்திருக்கிறாருங்கிறதை நாம் எவ்வளவாய் அதை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களா இருக்கிறோம், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களா இருக்கிறோம். அந்த சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்காததும் இல்லை, அந்த இடத்துல அந்த சந்தோஷத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் எதை அதிகமாய் கவனிக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டோம், இயேசு ஒரு நாள் நமக்காக பிறந்தார், அடிக்கப்பட்டார், நம்ம அதெல்லாம் என்ன பண்ணோம் தெரியும் இல்லையா? ஆனால் உண்மையிலே நாம் கொண்டாட வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இயேசு எனக்கு ஒரு மாடலாக ஒரு 3.5 வருடம் ஊழியம் செய்தார் இல்லையா, அந்த ஊழியத்தின் ஒவ்வொரு நாளையும் நான் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே தான் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு மாதிரியை வச்சிருக்கிறார். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இந்த 1வது அதிகாரம், இந்த 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் அவர் வளர்ந்தார், பிறந்தார், இந்த பகுதிகளை காட்டிலும் அதன் பின்பு ஒரு 3.5 ஆண்டு ஒரு பெரிய லிஸ்ட்டாக போட்டிருக்காரு தெரியுமா? அது நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு, காண்பித்திருக்கிறார். அதில் என்ன எனக்கு காண்பிச்சிருக்கிறார் அப்படின்னா, அதை தாங்க நான் கொண்டாடணும், அதில் தாங்க என் வாழ்க்கையின் ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது, அதில் தான் என்னுடைய மேன்மை இருக்குது, அதில் தான் என்னுடைய ஒழுக்கம் இருக்குது, அதில் தான் என் பரிசுத்தத்தின் முழு அடையாளம் அங்கே தான் என்ன பண்ணுகிறது
காணப்படுகிறது. அப்போ கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, நான் இந்த 2 அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற பண்டிகையை கொண்டாடுகிறவனாய் அல்ல, இயேசு எனக்காக 3.5 வருடம் செய்தார் அல்லவா ஒரு ஊழியம், அந்த ஊழியத்தின் ஒவ்வொரு நாட்களையும் நான் என்ன பண்ணுகிறவனா இருக்கணும், கடைபிடிக்கிறவனா இருக்கணும். அப்போ இந்த 2025 நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த தேவ சித்தத்துக்குள்ளே கடந்து போகிறவர்களாக இருந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இயேசு பிறந்திருக்கிறார் உண்மையாகவே. ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாம் கவனித்து போக வேண்டிய பாதையே, அந்த 3.5 வருடம் அவர் எனக்காக வாழ்ந்து காண்பித்த ஒரு அழகுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை நான் என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். அங்கே தாங்க எனக்கு ஆசீர்வாதம். இப்போ மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. உண்மையிலே இயேசு பிறந்துட்டார், ஆனால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நான் பரிமேயுடைய சாப்டரை படிச்சாகணும். மத்தேயு 8வது அதிகாரத்தில் குஷ்டரோகிக்கு எப்படி சுகம் கிடைத்ததோ அதை நான் கவனித்தாக வேண்டும். இயேசு லூக்காவில் செய்யப்பட்ட மரித்த வாலிபரை எழுப்பினார். இயேசு பல ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். இப்படி பல அற்புதங்களை நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும், கவனிக்கணும். அதுதான் என் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை என்ன பண்ணும், உண்டு பண்ணும். அப்போ நல்லா கவனித்து பாருங்க, நான் இந்த பண்டிகை கொண்டாடுகிறது எவ்வளோ அவசியமோ அதற்கு மேலாக என் இயேசு எனக்காக காண்பித்த அந்த 3.5 வருட காலங்களின் ஊழியங்களை நான் அந்த மாதிரியை நான் என்ன பண்ணணும், பின்பற்றுகிறவனாக இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையிலலாம் நிறைய வேளைகளில் இந்த வசனம்லாம் மனப்பாடமாக இருக்கும். எல்லாருக்கும் என்ன இருக்கும், மனப்பாடமாக இருக்கும். இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரில் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார், மனப்பாடமாக இருக்கும். லூக்கா 10:19 எப்படி ஒரு வசனம் இருக்குது, சர்ப்பங்களின் தேள்களை மிதிப்பீர்கள், சத்துருகளின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு ஒரு என்ன கொடுத்துருக்கிறேன், அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். இது நிறைய பேருக்கு என்னவா இருக்காது, மனப்பாடமாக இருக்காது. இது ஒரு அதிகாரம். தேவன் நான் அவரை பின்பற்றும் பொழுது அந்த அதிகாரத்தின் வல்லமை எனக்குள்ள என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. இது தேவன் நமக்காக வைத்திருக்கிற என்னது, ஒரு அதிகாரம். மத்தேயு 10:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கும், பிசாசுகளை துரத்துங்க, வியாதிஸ்தர்களை குணமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இது சீசர்களுக்கு மத்தேயு 10வது அதிகாரத்தில் இந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்போ கவனித்து பாருங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் நான் கவனிக்கும் பொழுது, இதெல்லாம் நான் தியானிக்கும் பொழுது, இதெல்லாம் நான் கேட்கும் பொழுது தான் என் வாழ்க்கை மெய்யாகவே சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்களில் இதை கொண்டாடுகிறதுனால எங்கும் வண்ண அந்த லைட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் உண்டாகும். ஏசு என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார். ஆனால் பேலன்ஸ் இருக்கிற நாட்களெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், அவர்கிட்ட இருந்து எனக்கு நன்மை வேணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். அப்போ இந்த 3.5 வருட காலங்கள் இயேசு என்ன எனக்காக ஓடினாரோ அதை ஒவ்வொன்றையும் நான் கவனித்து ஜெபிக்கிறவனாக இருக்கணும். அப்போ என் வாழ்க்கையில் மெய்யாகவே இயேசு பிறந்திருக்கிறாருங்கிறத என்னால் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அப்போது ஒரு முக்கியமான பகுதி, நாம் கொண்டாட வேண்டிய பகுதி 3.5 வருட கால ஊழியங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வேலைகள் அதெல்லாம் செய்திருக்கிறோம். கவனித்து பாருங்கள், அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 புருஷர்களுக்கு என்ன பண்ணார், உணவளித்தார். என்னைக்காவது அதெல்லாம் தியானித்து அதை ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு அதை எவ்வளோ சந்தோஷமாக நினச்சி அதெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கோம்னா இருக்காது. நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு அம்மா அழுதுகிட்டே வருது, என் பையன் இறந்து போயிட்டான்னு. ஒரு செகண்டில் அந்த அம்மா அழாதன்னு சொல்லிட்டு அந்த பாடையை தொட்டு அவனை எழுப்பிட்டார். எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்கள். அந்த நாட்களை நாம் நினைவுகூர்ந்து கொண்டாடுவது குறைவாக இருக்கும். சரி, அதெல்லாம் எப்படிங்க கொண்டாடுறது? என்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் நான் அதை நினைவு கூர்ந்து அந்த அம்மா கண்ணீரை துடைச்சது போல் என் கண்ணீரை என்ன பண்ணுங்க, தொடங்க. என் வாழ்க்கையில் என்ன தேவையாக இருக்குதோ அதை ஜெயிக்கிற வரைக்கும் என் ஜெபம் என்ன பண்ணக்கூடாது, ஓயக்கூடாது. மெய்யாகவே அதில் நான் நிறைய அற்புதங்களை என்ன பண்ணுவேன், காண பண்ணுவார். எனக்கு நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவார், நன்மை செய்வார். ஒன்றை கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை எதிர்பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு இதை தந்துருங்க ஏசப்பா, இது எனக்கு வேணும் அப்படின்னு. சில வேளைகளில் கொஞ்ச நாள் அதற்காக போராடுவோம், சில வேளைகளில் அதை விட்டுருவோம். ஒன்றை மாத்திரம் கவனிக்கணும், தேவனிடத்தில் கேட்கிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுற பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அல்லேலூயா. கிடைக்கிற வரைக்கும். நான் இந்த மாதத்தில் இங்கே வழக்கம் போல் 2வது வாரம் கூட்டம் உண்டு இல்லையா,
அந்த சிறுவர் கூட்டம். அப்போது அந்த கூட்டத்துக்கு கடைசியில் வெள்ளிக்கிழமை சொன்னாங்க, அதை என்ன பண்ணலாம், ஸ்கூல் இருக்குது மாற்றி வைக்கலான்னு. அப்போ நான் வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு, நான் அங்கே ஸ்கூலுக்கு ப்ரேயர் போயிட்டு வந்திருந்தேன். அப்போ ஓகே கேட்டுட்டு இன்னும் எங்கேயும் ப்ரேயர் இல்லை அப்படின்னு திடீர்னு ஒருத்தர் ஃபோன் போட்டார். அவர் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாஸ்டர்னு சொன்னார். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. யூடியூப்பில் செய்தியை பார்த்தாராம். அப்போ சொன்னார், உங்கள் செய்தியெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு. அப்போது நாளைக்கு எங்கள் சர்ச்சில் மீட்டிங்க்கு வருவீங்களா அப்படின்னாரு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஃபோன் போட்டுட்டு சனிக்கிழமை காலையில் அதுவும் கோயம்புத்தூரில் மீட்டிங்கா, சரி எந்த மீட்டிங்கும் இல்லை வாரேன் அப்படின்னாச்சு. உடனே சாயந்தரம் டிக்கெட் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், கடந்து போனால் அங்கே கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான் நடத்தணும், எனக்கு ஒன்றுமே ஓடாது. எப்படி இவ்வளோ பிள்ளைகள் வச்சுட்டு நான் ஒரு ஆளாக அந்த பிள்ளைகள் சேட்டையே பண்ணாமல் அவ்வளோ பிள்ளைகளையும் அமைதிப்படுத்தி எத்தனை மணி வரைக்கும் இருக்கணும், காலையில் வரைக்கும், அதாவது காலையில் தொடங்கி மத்தியானம் 2:30 வரைக்கும் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு உண்மையிலேயே ஒத்தாசை பண்ணார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த ஊழியக்காரு, அடுத்த மாதமும் நீங்கள் வாங்க, சண்டே மெசேஜுக்கும் என்ன பண்ணிடுங்க, 2 நாள் இருந்து போகிற மாதிரி வாங்க அப்படின்னாரு. ஒரு இடத்துல நான் பலகீன பாத்திரம்தான், ஆனால் என்னை பயன்படுத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, முடியாத காரியத்தை எனக்கு அழகாக வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு முடியாத காரியத்தை அவர் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். அதனால தான் நீங்கள் பார்க்க வேண்டிய இயேசு எப்படி இருக்கணும், பர்திமேவுக்கு அற்புதம் செய்தார். நீங்கள் பார்க்க வேண்டிய இயேசு எப்படி இருக்கணும், லேகியோனை விடுதலையாக்கினார். நீங்கள் பார்க்க வேண்டிய இயேசு எப்படி இருக்கணும், சிலுவையில் சாத்தானை ஜெயம் எடுத்தார், அவனை மேற்கொண்டார், அவனிடத்திலிருந்து நமக்கு எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தார். இப்படி தாங்க நான் இயேசுவை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தான் நான் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியும், அற்புதங்களை பெற முடியும். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த 2025 கடந்து வந்துட்டோம். இன்னும் என்னென்ன காரியங்களில் நாம் கலங்கி கொண்டிருக்கிறவர்களாய் கவலைப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன் நம்மளுடைய கவலை சில வேளைகளில் மாறுறதில்லை? ஏன் சில வேளைகளில் எனக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் அது என்னை விட்டு நீங்கினதே இல்லை? அதுக்கு காரணம் என்ன? நம்ம அப்படியே வாசிக்கலாமா? சில பகுதிகளை நம்ம வாசிக்கலாம். நம்மளுடைய இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு நமக்குள்ளே வாசம் செய்கிறவர். அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம், அதை எப்படி நமக்கு இன்னும் அவர் தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கிடைக்காததுக்கு காரணம் என்ன? எடுத்து வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 15:16. இங்கே நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த இளையகுமாரனுக்குடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, பசிங்க, அளவுக்கு அதிகமான ஒரு பசி. இந்த பசி அவனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தவிடையாவது தின்னு என்ன பண்ணணும். உண்மையிலேயே தவிட திங்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த பன்னிகள் அதை நல்லா மேயுது இல்லையா, எனக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணட்டும், கிடைக்கட்டும். வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்றால், எல்லாத்தையும் இழந்து அவனுடைய சரீரம் முழுவதும் நாத்தம் எடுத்து நல்ல வஸ்திரம் இல்லாமல் பாதரட்சை இல்லாமல் அழிந்து போன ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நபருக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவனுக்கு மிகுந்த பசி உண்டான உடனே தன் தகப்பனை நினைவு கூறுகிறான். தன் தகப்பனை என்ன பண்ணுகிறான், நினைவு கூறுகிறான். இந்த வார்த்தையை ஆண்டவர் தான் ஒரு ஊமையாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, அவன் அந்த இடத்துலையே அவன் புத்தி தெளிஞ்சிச்சான். அவன் புத்தி என்ன பண்ணிட்டு தெளிஞ்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தகப்பனிடத்தில் போகலாங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அப்போ இந்த 2025 நீங்கள் புத்தி தெளிந்தவர்களாய் காணப்பட்டீங்களா, இல்லை புத்தி பேதளிச்சவங்களாக இருந்திருக்கிறீங்களா? நான் சொல்கிற வார்த்தை புரியுதா உங்களுக்கு? புத்தி தெளிந்தவனுடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஆண்டவரோடு இருக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது பண்டிகை நாட்கள், இயேசு பிறந்திருக்கிறாருங்கிற ஒரு நாட்களை என்ன பண்ணுகிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அவர் 3.5 வருடம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் கவனித்து அதில் இருக்கிற என் விலையேற பெற்ற தேவ வசனங்களினால் உண்டாகிற நன்மையை நான் இன்னும் என்ன பண்ணணும்,
பிடித்து கொள்ளணும். அப்போ கவனித்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில புத்தி தெளிந்ததா? இங்க அவனுக்கு கிடைத்தது புத்தி தெளிந்த உடனே அவன் அந்த இடத்த விட்டையே உதறிட்டு என்ன பண்றான், கடந்து போறான். கடந்து போனா தகப்பன் ஓடி போய் அணைத்தாரான். இது இயேசுடைய அன்பு. அல்லேலூயா. இது இந்த 3.5 வருட காலங்களில் உண்டாகிற ஒரு அன்பு. நான் எங்கெல்லாம் விழுந்துட்டேனோ, நான் அழும் பொழுது எழுந்த ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் என்னால் முடியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த இயேசு என்னை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். அந்த இயேசு என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த இயேசு என்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்லை. அப்போது பசி எனக்கு எப்படி இருக்கிறது? அப்போ இவன் என்ன எப்படி இவனுடைய வாழ்க்கையை இழந்துட்டான் அப்படின்னா, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 4:3 வேகமா. எரேமியா 4:3. இந்த நபர் என்ன பண்ணிட்டான்? இந்த இளையகுமாரன் அவன் விதைத்தது எல்லாமே முள்ளுகளுக்குள்ள விதைத்தான். அவன் விளைத்தது எல்லாம் எங்க விதைத்தான்? அவன் தகப்பனை விட்டு எல்லா ஆசையை வெளியே கொண்டு வந்த பிறகு விதைச்சது எல்லாமே என்னதுதான்? முள்ளுகளுக்குள்ள விதைச்ச பிறகு அவனால் என்ன எடுக்க முடியும்? ஒன்றையுமே சுதந்திரிக்க முடியல, ஒன்றையுமே அவனை பெற்றுக்கொள்ள முடியல. எல்லாம் நஷ்டம். அதற்கு மேலே அவனுக்கு வந்தது பெரிய கஷ்டம். அவனுக்கு ஒன்றுமே என்ன பண்ணலை, கிடைக்கல. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 நீங்கள் நல்ல நிலத்தில் விதைச்ச விதையாக இருக்கிறீங்களா, இல்லை முள்ளுகளுக்குள்ளே அள்ளி போட்ட ஒரு வாழ்க்கையை இருக்கிறீங்களா? சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ ஜோம் பண்ணாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரின் போராட்டத்துக்கு ஓய்வே இருக்காது. அதற்கு முதல் காரணம், அவங்களுடைய வாழ்க்கையில் பல பகுதி எப்படி தான் விதைச்சிருப்பாங்கன்னா, முள்ளுள்ள அனுபவத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க. அதான் முள்ளுகளுக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, விதைக்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலை இங்கே இந்த இளையகுமாரனுடைய சூழ்நிலை எல்லாம் எப்படி தாறுமாற விதைச்சிட்டான். அவன் கொண்டு வந்த பெரும் செல்வமான பணத்தை அவர்களுடைய ஆகாத நண்பர்கள், அதாவது கெட்ட நண்பர்களோட சேர்ந்து தாறுமாற என்ன பண்ணா. அப்போ நான் செய்ய வேண்டிய காரியம் கூட இந்த பைபிள் வசனத்தின்படி தான் ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழணும். இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது, இந்த வசனம் என்கிட்ட என்ன விரும்புதோ அதன்படி வாழும் பொழுது, அதன்படி அவன் விதைக்கும் பொழுது அவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற ஒரு விதையா என்ன பண்ணுறான், அவனால் அதை அறுக்க முடியும். அதுலேருந்து நல்ல போஜனம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இந்த 2025 இருந்த உங்களுக்கு எவ்வளோ நல்ல வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீங்க, எவ்வளோ நன்மைகளை சுதந்திரிச்சவங்களா இருக்கிறீங்க. அப்போது நம்மக்கிட்ட இன்னைக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. எப்படி முள்ளுள்ள இடங்களுக்குள்ள விதைக்கிற ஒரு அனுபவம். முள்ளுள்ள விதைகள் அப்படின்னாலே நீங்கள் லூக்கா 8வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அது நல்ல முளைக்குமா, ஆனால் அதுலேருந்து பெலன் உண்டாகாதான். ஏன்னா அது பெலன் கொடுக்க கூடாதபடி, அதாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி ஏதோ ஒரு நெருக்கம். சில வேளைகளில் சொல்கிறேன், எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல, எனக்கு எந்த வருமானம் வரல. இல்லைங்க, ஏதோ ஒரு முள் உங்களை அமுத்தி இந்த 2025 நிறைய காரியங்கள் என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ முள்ளுக்குள்ளேயே விதைக்காத, என்ன பண்ணுற, கஷ்டப்படுற சூழ்நிலையில் விதைக்கவே செய்யாத. அப்போ என் விதை ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னா முதல்ல என் நிலத்தை என்ன பண்ணணும், பண்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா கவனிச்சு பாருங்க. கரும்பு விதைக்கிற அந்த காடுகள், நான் போன மாதம் ஆந்திராவுக்கு போயிருந்தேன். அப்போ கரும்பு அறுவடை சீசன். அதாவது நம்ம கரும்பில் சாப்பிட்ற அந்த கரும்பு இல்லை, வெல்லம் சாப்பிட்ற கரும்பு. அது இந்த மூங்கில் கம்பு போல் இருக்கும், அவ்வளோ திக்காக அவ்வளோ கெட்டியாக இருக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு ரோட்டோரத்தில் டன் கணக்கில் வெட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், கரும்பை உருவி கட் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, 1க்கு 2 எவ்வளோ கரும்பு உங்களால் தங்க முடியுமோ என்ன பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ நான் ஆந்திராவிலேருந்து நெகரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். வரும்பொழுது சொல்லியிருக்கிறேன், என் கூட ஒரு பையன் வந்தால் நம்ம கரும்பு நிறைய என்ன பண்ணணும், ஒடிச்சிட்டே போகணும் அப்படின்னு. அப்போ சொன்னால் ஆளுக்கு ஒரு கரும்பு என்ன பண்ணிடலாம், வாங்கிடலான்னு. ஒருத்தங்க லோடு ஏற்றுனாங்க, அதில் கரும்பு கேட்டோம், கரும்பு தந்தாங்க. கரும்பை உரித்து சாப்பிட்டுட்டு வாயெல்லாம் ரத்தம். ஏன்னா அந்த கரும்பு அப்படிப்பட்ட கரும்பு நம்ம ஊர் கரும்பை விட என்ன பண்ணோம், 10 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கத்தியை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கரும்பு. இருந்தாலும் ஒரு ஆர்வம் என்ன பண்ணியாச்சு,
அந்த கரும்பை ஒரு டைம் அறுத்த பிறகு அதில் தீ வச்சுருவாங்க. அந்த கீழே அந்த புல்லுமா இருக்கும் இல்லையா, அவ்வளோத்தையும் தீ வச்சுட்டு மறுபடி களைச்சிட்டு மறுபடி அதில் நடுவாங்க. நடும் பொழுது அந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் முளை வரும். அந்த பகுதியை சரியாக கணக்கு பண்ணி என்ன பண்ணணும், அவங்க முளைக்க வைக்கணும். அப்போ நிலத்தை பண்படுத்தாமல் விட்டுட்டு மறுபடியும் அதில் கொண்டு வச்சாங்கன்னா அது என்ன பண்ணாது, வராது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்மை சரி பண்ணாமல் வைத்திருக்கிறதுனால தாங்க இன்னும் நமக்குள்ளே நிறைய முள் கிடக்கு. நிறைய முள் நம்மளுடைய எந்த நன்மையும் பெற விடாமல். அதான் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இயேசு பிறந்துட்டார், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் பயப்படக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் செஞ்ச அந்த 3 வருட கால ஊழியத்தை நீங்கள் ரொம்ப கவனித்து பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே தான் அவர் உங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. அங்கே தான் நீ பயப்படாமல் வாழக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அங்கே தான் நீங்கள் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிற அடையாளத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, காண்பித்திருக்கிறாரு. அப்போ கவனித்து பாருங்க, உங்கள் நிலங்கள் பண்படுத்தப்பட்டதா இருக்குதா உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். உங்கள் நிலங்கள் பண்படுத்தப்பட்டதா இருந்தால் நல்லா கவனிங்க, நிலம் பண்படுத்தப்பட்டால் நம்முடைய ஜெபம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம பண்ணுற ஜெபம் கட்டாயம் நமக்கு அற்புதத்தை கொண்டு வருங்கிற விசுவாசம் 100% இருக்கும். ஏன்னா அந்த ஜெபம் ஆண்டவரோடு என்ன பண்ணுது, அந்த நபரை இணைக்க பண்ணுகிறது. என்ன பண்ணுகிறது, இணைக்க பண்ணுகிறது. 1. 2வது, ஒரு மனிதனுடைய ஜெபம் இயேசுவோடு இணைக்க பண்ணுறது மாத்திரமல்ல, இயேசுவோடு உறவை வைக்கிறது மாத்திரம் இல்லை, அவனுக்கு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அவன் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அதனால தான் அந்த மகன் மறுபடி ரிட்டன் அந்த தகப்பனார்கிட்ட வரும் பொழுது அவனுக்கு எல்லாமே கொடுங்கன்னு சொல்கிறாரு. எல்லாமே என்ன பண்ணுங்க, கொடுங்க. அவனுக்கு நல்ல மோதிரத்தை அணிங்க, அவனுடைய வஸ்திரத்தை மாற்றுங்க, அவனுக்கு பாதரட்சை கொடுங்க. அவனை நான் இழந்தேன், மறுபடியும் அவன் என்ன பண்ணிட்டான், உயிர் பிழைத்தான். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக என்ன பண்ணுறாங்க. அப்போ உண்மையாகவே நான் இயேசு கூட இணைந்திருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி என்ன பண்ணும். அப்போ இந்த 2025 நீங்கள் ஒரு முள்ளுள்ள இடங்களுக்குள்ளே இருந்த அனுபவம் இருக்குதா, இல்லை முள்ளுள்ள வாழ்க்கையில் இருக்கிறதுனால எந்த நன்மையை நான் பார்க்கலைங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டு நான் எப்படி தான் இருக்கிறேன், கஷ்டப்பட்டவர்களா வேதனைப்பட்டவர்களா இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய பகுதி, ஒரு தேவன் 3.5 வருடம் எப்படியெல்லாம் அவர் அற்புதம் செய்தார், என்ன ஆலோசனை கொடுத்தார், நான் எப்படி நடக்கணும்னு அவர் எனக்கு அதில் ஒரு தெளிவு கொடுத்துருக்கிறார். இதை கவனிக்கிறவங்களா இருக்கணும். அதனால தான் சொல்வேன், எப்போவுமே நம்ம கொண்டாடுறதுல முக்கியமான பகுதி இயேசு செய்த ஊழியம். அல்லேலூயா. இயேசு எப்படி ஊழியம் செய்தார் என்று அதை நீங்கள் கவனித்தீர்களானால் உங்களுடைய எல்லா கண்ணீரும் துடைக்க அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை எங்கே கிடைக்குது அப்படின்னா தேவன் செய்த ஊழியங்களில். நீங்கள் பைபிளில் படித்து பல பகுதிகள் இருக்கும், அதில் சில பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தைக்கு கொடுக்குற ஆலோசனை போலையே கொடுத்துருப்பார், ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்க மாட்டார். நீங்கள் அதில் பைபிளில் பார்க்கணும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் 14:1 சொல்லப்பட்டிருக்கும். உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது, கலங்கவே கூடாது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா யோசேப்பின் நாட்களில் அந்த எகிப்து மன்னர் அந்த சொப்பனம் கண்டிருப்பார். 7 பசு 7 கதிர்கட்டுகள் வந்து கதிர்கள் என்ன பண்ணிருச்சு, அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன உண்டாயிட்டான் தெரியுமா, பெரிய கலக்கம் உண்டாயிட்டான். இப்போ கூட்டு கேட்குறாரு, ஒருத்தனுக்கும் விட சொல்ல தெரில. யோசேப்பு விட சொன்ன பிறகு என்ன செஞ்சான் தெரியுமா, அதுக்கப்புறம் அவன் ராஜா அந்த அதிபதிங்கிற பகுதிக்கே போக மாட்டான், எல்லாத்தையும் யார் கையில் கொடுத்துருவான் தெரியுமா, யோசேப்பு கையில் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, ராஜாவா அப்படி இருப்பேன், நீ தான் எல்லாம் என்ன பண்ணணும், செய்யணும். காரணம் என்ன தெரியுமா, ஒரு மனிதனுக்கு இருதயம் கலங்கி விட்டால் அவனால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாது, அவனால் சரியாக எதையும் செய்ய முடியாது. ஒன்றை மாத்திரம் கவனிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிற, உன் இருதயம் என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. கலங்கிட்டா உங்கள் இருதயத்தில் இயேசுவுக்கு மேலே விசுவாசம் இல்லை, உங்கள் இருதயம் இயேசுவுக்கு மேலே என்ன இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால தான் கை இல்லாதவங்க வாழ்ந்துட்டாங்க இல்லை வாழ்கிறாங்கங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இருதயத்தில் கலக்கம் வந்தால் அவனுக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் அவன் வாழ முடியாதுன்னு செத்து போயிடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தற்கொலை பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை, குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டை. காரணம் என்ன, அந்த இருதயம் கலங்கி விட்டது. அந்த இருதயம் என்ன பண்ணிட்டு கலங்கி விட்டது. அதனால் அவங்க முடிவு எப்படி எடுக்கிறாங்க, வாழவே முடியாது. ஆனால் யோசித்து பாருங்கள், கால் இல்லாதவங்க அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க, கை இல்லாதவங்க அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அவங்களுக்கு இருதயம் என்ன பண்ணலை, கலங்கலை.
அதனால தான் நம்ம பார்க்க வேண்டிய பகுதி, ஆண்டவர் எனக்காக இந்த வேதத்தில் என்ன கொடுத்திருக்கிறார். அதனால தான் இயேசு பிறந்திருக்கிறார். அது மகிழ்ச்சி, அது பயப்படக்கூடாமல் இன்னும் நான் ஸ்திரமாக இருக்கக்கூடியது. ஆனால் நான் எப்படி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இயேசுக்குள்ளே போவேன்னா, அவர் செய்த 3.5 வருட ஊழியங்கள். அப்போது இந்த 3.5 வருட ஊழியத்தை கவனிக்காத காரணம், முதல்ல நான் எங்கே இருக்கிறேன்? முள்ளுள்ள இடங்கள். அடுத்தது என் தரிசு நிலத்தை நான் என்ன பண்ணலை? பண்படுத்தாத அனுபவம். பண்படுத்தலை அப்படின்னா என்னால் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சரி, ஒரு மனிதன் தரிசு நிலத்தை பண்படுத்த என்ன செய்தால் நல்லா இருக்கும், இல்லை என்ன செஞ்சிட்டு இருக்கிற மனிதனா அவன் காணப்படணும். எடுத்து வாசிங்க 1 சாமுவேல். எடுத்து வாசிங்க 1 சாமுவேலில் 13வது அதிகாரம் 19வது வசனம். 19-20 சேர்த்தே வாசிங்க. அடுத்தது வசனம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒன்று யுத்த ஆயுதங்கள், இன்னொன்று விவசாய பொருட்கள். விவசாய பொருட்கள், ஒன்று யுத்த ஆயுதம். ஒரு நிலத்தை பண்படுத்தக்கூடிய பொருளை கூட அதை தீட்டணும், அதை உருவாக்கணும்னா ஒரு அனல் மூட்டுகிற அனுபவம் தேவைப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபயரானது. அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு 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 சுத்தியில் தயாரிக்க ஒரு கோடாரி தயாரிக்கிறாங்க, இல்லை ஒரு மண்வெட்டி தயாரிக்கிறாங்க. இதை தயாரிக்கும் பொழுது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நெருப்பில் போடக்கூடிய ஒரு கொல்லன் என்கிற அனுபவம் இருக்குது. அவனுக்கு விவசாயம் பண்ண தெரியாது, அவனுக்கு வயலில் உழல்லாம் தெரியாது. ஆனால் அந்த உழக்கூடிய கருவியை அவனால் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்போ உங்களெல்லாம் கவனித்து பாருங்கள், நிலத்தை பண்படுத்தணும் அப்படின்னு விரும்பிட்டா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு அனல் மூட்டுகிற ஒரு பகுதி இருக்கணும், உங்களுக்கு ஒரு பட்டயத்தை உருவாக்குற பகுதி இருக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே பட்டயத்தை உருவாக்கக்கூடிய ஜெப வாழ்க்கை இருக்கணும். உங்களுடைய உருவாக்கப்படுதல் பகுதி உங்களுக்கே காணப்படாவிட்டால் உங்களால் என்ன பண்ண முடியாது, நிலத்தை பண்படுத்தவே முடியாது. சிலவங்க சில காரியத்தில் பிள்ளைகள்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. தூரத்துலேருந்து பார்க்குற இன்னொரு நபருக்கு என்ன தோணுன்னா, பிள்ளைகிட்ட இப்படி எரிஞ்செறிஞ்சு சொல்கிறாங்களே, அது அந்த பிள்ளைக்கு நல்லது. அல்லேலூயா. சில இடத்துல அந்த காரியம் மற்றவங்களுக்கு எப்படி தோணும், அந்த அம்மா என்னது பிள்ளையை போட்டு நொறுக்கி தெளிரும். அது சில வேளைகளில் அந்த பிள்ளைகளுக்கு அது என்னது தான், நல்லது தான். ஏன்னா அந்த பிள்ளைகள் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு சில வேளைகளில் பெற்றோர்கள் எப்படி தான் இருப்பாங்க, கடினமாக இருப்பாங்க. அன்பு காட்டுவது வேறு, ஒரு பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து நடத்துவது வேறு. அப்போது கவனித்து பாருங்கள், நம்மளில் எத்தனை பேர் இந்த 2025 கொல்லன் என்கிற அனுபவத்தில் இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? கொல்லன், நிலத்தை பண்படுத்துவது என்பது ஒரு 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 ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்கு எனக்கு ஆயுதங்கள் தேவையாக இருக்கிறது. ஆயுதங்களை கொண்டு போகாவிட்டால், இல்லை தேவன் கொடுக்கக்கூடிய அந்த தருணத்தை நான் பயன்படுத்தாவிட்டால் என்னால் என்ன சரி பண்ணவே முடியாது. என் நிலத்தை என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அப்போ விதை சரியாக முளைக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய நிலத்தை கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும், பண்படுத்தி ஆகணும். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2025 ஒருவேளை நீங்கள் கொல்லன்கிற அனுபவத்துக்குள்ளே போகலைன்னா உங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் நல்லா கவனிக்கணும். கொல்லன் பயன்படுத்துகிற அந்த கறி துண்டு இருக்கு இல்லையா, அந்த கறி துண்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சோப்பு போட்டு கழுவுனாலும் என்ன பண்ணாது, அது கலராகவே மாறாது. ஆனால் அது நெருப்புக்குள்ளே போன பிறகு அது வெளிச்சம் கொடுக்கறதா இருக்கும். அது நெருப்புக்குள்ளே போன பிறகு என்ன பண்ணும், வெளிச்சம் கொடுக்கறதா இருக்கும். அது நெருப்பில் இருக்கும் பொழுது ஒரு இரும்பு கம்பியை கருப்பு கலரில் இருக்கும், அதை தூக்கி போட்டிங்கன்னா அது தன்னுடைய நிறத்துக்கு என்ன பண்ணும், அதை மாற்றும். அந்த இரும்பை அது வளைந்து கொடுக்கிற தன்மையில் உண்டாக்கும். இது தாங்க கொல்லன் அனுபவம். நீங்கள் நல்ல ஒரு கொல்லனை போல மாறிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் சிலர் பயன்படாத பாத்திரமாக இருப்பாங்க, பிள்ளைகள் ஜெபிக்காத பிள்ளைகளாக இருப்பாங்க. நீங்கள் கொல்லனாக மாறும் பொழுது
அந்த பாத்திரத்தையும் ஜெபிக்கிற பாத்திரமாக என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். அந்த பாத்திரம் உங்கள் நிலங்களை சரி செய்யறக்கு, உங்கள் குடும்பங்களை இன்னும் பலப்படுத்தி நடத்தத்தக்கதாக அதை என்ன பண்ணும்? மாறி போகும். அப்போ இங்கே இருக்கிற உங்களை கவனித்து பாருங்க, எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் கொல்லனாய் காணப்படுறீங்க? எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை, அதாவது தரிசு நிலமா, அதாவது பயன்படுத்த முடியாத அதை பண்படுத்துகிற அனுபவம் இருக்கிறது. அதனால தான் பண்படுத்தாவிட்டால் அது பாலான நிலம், அதுக்கு எதுவுமே என்ன பண்ணாது. அதனால தான் லூக்கா 8வது அதிகாரத்தில் இருக்கும், அந்த விதை வழியருகே கடந்ததுனால என்ன ஆகலை? பயன்படவே இல்லை. அது கொஞ்ச நேரத்தில். அதனால தான் சிலவங்க பாருங்க, எத்தனை செய்தி கேட்டாலும் எத்தனை கூட்டங்களுக்குள்ள கடந்து போனாலும் மாற்றம் வராத அனுபவத்தில் என்ன பண்ணுவாங்க? காணப்படுவாங்க. ஏன்னா நிலம் பண்படுத்தப்படவில்லை. 2வது பாருங்க, கற்பாறை, அதாவது கல்லுள்ள இடங்கள்ல விதைச்சி விட்ட உடனே அது கொஞ்ச நேரத்தில் கடன்னு என்ன பண்ணுது? வளருது. ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது தோல்வி அடைஞ்சிருது. சில போராட்டம் வரும் பொழுது சர்ச்சுக்கு வர்றதில்லை. சில போராட்டம் வரும் பொழுது ஜெபிக்க முடியலன்னு என்ன பண்ணுறாங்க? அவர்கள் சொல்லி புலம்புகிற ஒரு அனுபவத்துக்கு மாறுகிறாங்க. அப்போ அந்த நிலை இன்னும் சரி செய்யப்படவில்லை. அடுத்தது அதான் சொன்னில்லையா, முள்ளுள்ள அனுபவங்கள். அவன் தான் செய்கிறது என்னதென்று தெரியாமல் என்ன பண்ணுறான்? அவன் எல்லாத்தையும் வீணாக்கினான். அது கொஞ்ச நாள் கழித்து வரும் பொழுது அவனை மொத்தமாக என்ன பண்ணிருச்சு? புத்தி தெளியுது. எப்போ? புத்தி பசி வந்தவொடனே தான் என்ன வருது? புத்தி தெளியுது. அப்போ உங்களை கவனிங்க, இந்த வருடத்தில் நீங்கள் எதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? எந்த காரியத்துக்கு உங்களை என்ன பண்ண போகிறீங்க? ஆயத்தப்படுத்துகிறீங்க. ஒரு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்பது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம். என் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? மாற்ற போகிறாரு. அப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா, நான் 3.5 வருடம் என் தேவன் இந்த பூமியில் செய்த நற்செய்தி ஊழியங்களை நான் கட்டாயம் என்ன பண்ணணும்? கவனிச்சாகணும். அங்கே எனக்கு ஆலோசனை இருக்குது, அங்கே எனக்கு ஆறுதல் இருக்குது, அங்கே என்னை பலப்படுத்துகிற வார்த்தை இருக்குது, அங்கே எனக்கு ஆவிக்குரிய வரங்களின் வல்லமைகள் என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறது. அங்கே அவர் வரங்களை எப்படி கொடுத்தாருங்கிறது என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. அப்போது அந்த அனுபவத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கொல்லன் அந்த ஆயுதத்தை என்ன பண்ணுறானா, அதாவது நிலத்தை பண்படுத்தக்கூடிய கருவிகள் நம்ம இடத்துல இல்லைன்னா, அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, சிலவங்க நிறையா ஐக்கியம் வச்சுருப்பாங்க. அதாவது உறவினர்கள், சிலவங்க ரொம்ப தெரிஞ்ச சொந்தக்காரோடு, சிலர் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ரொம்ப என்ன இருக்கும்? பழக்கம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்ல ஜெப வீரர் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகள் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, அவங்க தான் உங்களுக்கு வரப்போகிற அழிவை முன்னாலேயே சொல்லுவாங்க. ஆண்டவர் நேற்றைக்கு என் கூட பேசினார், இப்படி ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தெளிவுபடுத்தி கொடுப்பாங்க. அவங்க உங்களையும் தன்னை போல மாற்றிக்கொள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க? விரும்புவாங்க. அவங்க இடத்துக்கு போனீங்கன்னா எப்போவுமே ஜெபிக்கணுங்கிற ஒரு அனுபவம் என்ன பண்ணப்படும்? காணப்படும். கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு ஊழியக்காரங்களா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு உட்காந்துருந்தோம். அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், இப்போ இல்லை, நான் ஊழியத்துக்குள்ளே வந்த புதுசில் ராஜகுமாரை முன்னால் பார்த்துருக்குறேன். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான். அவர் சொன்னவர், யாரை புகழ்ந்து தள்ளுறாரு? நம்மளை தானே, நம்ம எந்த காலத்தில் அப்படி ஜெபம் பண்ணியிருப்போம். அப்போ அவர் நான் மறந்ததை கூட அழகாக சொன்னார். அப்படின்னா நைட்டு பார்த்தா ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான், காலையில் 5 மணிக்கு எந்திச்சு பார்த்தா ஜெபம் பண்ணிட்டுருப்பான், பகலில் 11 மணிக்கு வந்தால் ஜெபம் பண்ணிட்டுருப்பான். அப்போ உண்மையிலேயே ஊழியம் கிடையாது, எனக்கு ஜெபந்தான் ஊழியமே, என்னது தான் ஊழியமே. அப்போ உண்மையிலேயே நான் அதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டேன். ஆமாம்ல, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கோம்ல, நானே மறந்துட்டேன். அவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் என்ன பண்ணா ஜெபம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா நாங்கள்லாம் இப்போ ஒரே டீமாக இணைஞ்சு ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். அப்போ அவர் சொல்கிறார், இவ்வளோ காரியத்தில் என்ன பண்ணுவான்? ப்ரேயர் பண்ணுவான். அன்றைக்கி ஒன்றுமே இருக்காது. ஆண்டவர் இன்றைக்கி அந்த ப்ரேயரை பார்த்து இன்றைக்கி நிறைய அவனை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்போது நல்ல கவனிங்க, நமக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கணும்? நல்ல ஜெபிக்கிற, அதான் நான் சொன்னேன், கொல்லன் நம்ம கூட இருக்கணும். அவன் ஒருவேளை நம்மளை கூட அவன் என்ன பண்ணிடுவான்? பண்படுத்திடுவான். நீங்கள் பைபிளில் அந்த சீசர்களுக்கு இருக்கிற ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்கள ஃபயர் பண்ணுற அனுபவத்தில் இருக்கும். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறான், நாங்கள் ஒரு நாள் உன் மேலே கை வச்சு அனல் மூட்டி எழுப்பணும்ல, அந்த வரோம், அதை மறுபடியும் நீ என்ன பண்ணு?
அனல் மூட்டி எழுப்பு. தீமோத்தேயுவே, நீ இதில் ரொம்ப கவனமாக இரு. ஆலோசனை கொடுக்குறாங்கல்ல. அப்போ நமக்கு யாராவது ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஆலோசனை கொடுக்குறாங்களா? இந்த ஆலோசனை நம்மளை விழத்தள்ளுறதா இருக்காது, என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணோம், தூக்கி எழும்பி நிற்க வைக்கிறதா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட நண்பர்கள், கொள்ளர்கள், இவங்க நமக்கு யாராக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அப்போ ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டோம். இங்கிலாந்தில் ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை ஆர் ஸ்டான்லி தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதில் போட்டிருக்கிறாரு, எழுப்புதல் ஏன் தடையாகிறது, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை ஏன் தடையாகிறது அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கிறார். அதில் போட்டு அவர் எப்படி போட்டிருக்காரு தெரியுமா? ஆதி சபை, அதாவது புதிய ஏற்பாட்டில் பார்க்குற சபை ஒரு காலமும் தேவைகளுக்காக ஜெபம் இருக்காது. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியல. ஆதி சபை ஒரு நாளும் அவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணது, இடம் வாங்குறதுக்கு ஜெபம் பண்ணதை எங்கேயுமே இருக்காது. படிச்சிருக்கீங்களா? அப்படி நீங்கள் பவுல் பேதுரு காலங்களில் இடம் வாங்குறதையோ ஒரு காரியத்துக்காகவோ பைபிளில் என்ன பண்ணியிருக்காது, அவங்க ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களும் பயங்கரமாக சபைகளை உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் பைபிளில் பல இடங்களில் பார்க்கலாம். நிறைய சர்ச்சுகளை என்ன பண்ணியிருப்பாங்க, டெவலப் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. நிறைய இடங்களில் சபைகளை உருவாக்கியிருப்பாங்க. யூதர்களுக்குன்னு பைபிளில் நிறைய இடத்துல ஜெபாலயம் இருக்கும். அதாவது பைபிளில் சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும், அது எருசலேமின் தேவாலயம். ஜெபாலயம் நிறைய இருக்கும். இது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? பைபிளில் அப்படி படிக்கலாம். ஜெபாலயம் இருக்கும். எவர் ஒரு ஜெபாலய தலைவர்ன்னு இருக்கும். நீங்கள் பவுல் ஊழியம் செஞ்ச காலங்களில் தெசலோனிக்க பட்டணத்தில் ஒரு தேவாலயம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஜெபாலயம் இருக்கும். இந்த இதுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிறைய இடங்கள் எழுப்புதல் இருக்கும். அதுக்கப்புறம் போய் நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போது அந்த புத்தகத்தில் நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் ஷேர் பண்ணி கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? நாங்கள் கூட பல வேளைகளில் எதுக்கு தான் அதிகமாக ஜெபம் பண்ணோம், தேவைகளுக்கு. நமக்கு நிறைய என்ன இருக்குது, தேவைகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஜெபமே எப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணாலும் முக்கால்வாசி நேரம் எதுக்கு தான் இருக்கும், தேவைகள் தலைவரிச்சு என்ன பண்ணோம், ஆடும். நாளைக்கு அந்த தேவை இருக்குது, ஒன்றும் வேண்டாம். நான் இன்றைக்கி பகல் ஃபுல்லாக ஒரே பிஸி தான். அங்கே போய் வாக்குத்தத்த கார்டு அடித்தேன், அந்த இதை போய் கம்ப்யூட்டரில் போய் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்தேன். இனி அடுத்தது ஷீல்டு அடிக்க போகணும், அதுக்கு பணம் ஒதுக்குனேன். ஷீல்டு அடித்து முடித்த பிறகு அடுத்தது இனி 4 நாள் கண்டினியூவாக கன்வென்ஷன் கூட்டம் இருக்குது. அதுக்கு இனி போகிறதுக்கு வண்டி ரெடி பண்ணேன், பிள்ளைகள் ரெடி பண்ணேன், பாட்டு புக் அடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்படி இருக்குது நமக்கு தேவைகள், நிறைய தேவைகள். அப்போது ஆனால் பைபிளில் அந்த 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 ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார் என்ன அப்படின்னா, அவங்க இதை எதையுமே டார்கெட் பண்ணல. அவங்க பண்ண டார்கெட்லாம் என்ன அப்படின்னா ஆத்துமாக்களுடைய அறுவடை. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே குறையலை. அல்லேலூயா. அவங்களுடைய ஊழியங்கள் அவ்வளோ சக்ஸஸ்ஸு, அவ்வளோ அற்புதங்கள். அந்த புக்கை படித்தவரை தான் இப்போ தேவைகளுக்கு ஜெபம் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இல்லை அப்படின்னா என்ன போல் யாரும் தேவைகளுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ண விட்டிங்கன்னா அப்படி கருத்தாக ஒரே காரியத்தை வச்சு சும்மா ஆண்டவரே தருவீராக அப்படிலாம் ஜெபம் பண்ண மாட்டேன். 10 பேர் இருந்தாலும் 10 பேரையும் அள வச்சு ஜெபம் பண்ணேன். இப்போ ஆண்டவரே உண்மை தவிர யாரும் எங்களுக்கு இல்லை, ஆண்டவரே இதை தருவீராக. அது கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் என்ன பண்ணாது, ஓயவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இப்போ தான் அந்த ஜெபத்தை என்ன பண்ணியிருக்கேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் என்ன பண்ணணும், இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும், இதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. அதாவது தேவைகளுக்கு ஜெபம் பண்ணணும். ஆனால் முக்கியமாக எதுக்கு இருக்கணும், ஆத்துமாக்கள் அறுவடை செய்கிறதுக்கு நான் இன்னும் என்ன பண்ணணும், பலப்படணும். அப்போது நம்மளுடைய செயல்பாடில் அதனால தான் இயேசு ஜெபம் பண்ண எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார் தெரியுமா? ஒவ்வொருவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். அதில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் யாரும் பசிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இவரே சொல்லுவார், அவங்க போகும்போச்சில் என்ன பண்ணிடுவாங்க, பசியில் சோர்ந்து போயிடுவாங்க. இவரே கொடுப்பார், இவரே என்ன பண்ணுவார், அதை ஒழுங்கு பண்ணுவார். அப்போ நல்லா கவனிக்கணும், உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆசீர்வதிக்க தேவன் எப்படிப்பட்டவர் தான், வல்லமை உள்ளவர். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நிலத்தை பண்படுத்த உங்களை என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஒன்று நீங்கள் கொல்லனாய் இருக்க வேண்டும்,
இல்லை என்றால் கொல்லனோடு உங்கள் ஐக்கியம் என்ன பண்ண வேண்டும்? காண வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை அனல் மூட்டுகிற அனுபவம் என்ன பண்ணணும்? அதிகமாக காணப்படணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? அதிகமாய். அப்போது நல்லா கவனிச்சிடுங்க, நீங்கள் நிறைய காரியங்களில் உங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் மென்மேலும் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார், மாற்றங்களை கொடுப்பார். அவர் தர்ற ஆசீர்வாதத்தை போல் ஒன்றுமே என்ன பண்ணாது? குறைபடாது. ஒன்றுமே என்ன பண்ணாது? குறைபடாது. நான் கடந்த நாட்களில் ஒரு காரியத்துக்கு ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணேன். இந்த 12 hour ப்ரேயர் இப்போ எங்கேயுமே வைக்கிறத பார்த்ததில்ல. கடைசி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பாஸ்டர்? இந்த 12 hour ப்ரேயர் 19 கிட்டத்தட்ட நான் மட்டும் 4 12 hour நடத்தியிருக்கிறேன். 4 12 hour ஃபுல் இன்சார்ஜ் பண்ணி நடத்தியிருக்கேன். 12 hour ப்ரேயர் நடத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ப்ரேயர் பாயிண்ட் மட்டும் நடத்தியிருக்கிறேன். ஒரு 12 hour ப்ரேயருக்கு 5 மணி நேரம் ப்ரேயர் பாயிண்ட்டு. அந்த 12 hour ப்ரேயர் பாயிண்ட் அந்த ப்ரேயர் முடித்த பிறகு எனக்கு சத்தமே வராது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நினச்சா கூட நம்மளாம் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்படி நடத்தினேன்னா கொரோனாவுக்கு அப்புறம் நான் அப்படி ஒரு 12 hour ப்ரேயர் நானும் கேள்விப்பட்டதில்லை, நானும் போயிட்டதில்லை, நானும் நடத்தினதும் இல்லை. போன 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு எங்கேயாவது ஒரு 12 hour வாய்ப்பை ஒழுங்கு பண்ணுவீராக, இல்லைன்னா நானாவது போய் நடத்தட்டும் அப்படின்னு. அந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு பாஸ்டர், இந்த மாதிரி இன்னும் இன்னும் நபர் உங்கள் நம்பரை கொடுத்தாங்க, எங்களுக்கு சர்ச்சில் ஒரு 12 hour நடத்தணும், வருவீங்களான்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டு வர்றேன்னு சொல்லியாச்சு. அங்கே போய் அந்த டைமில் நல்ல மழை பெஞ்சிச்சு. போன ஒரு 1.5 மாதம் முன்னாடி ஒரே மழையாக பெஞ்சு இல்லையா? அந்த மழை பெஞ்ச அன்னைக்கு அந்த உண்மையிலேயே சர்ச் மக்கள் ரொம்ப கம்மி தான். ஒரு 40 பேர் 35-40 பேர் தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த 40 பேர் என்ன பண்ணாங்க? காலையிலேருந்து நான் போன நேரத்துலேருந்து அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. உண்மையிலேயே அவ்வளோ அழகாக அந்த ப்ரேயர் என்ன பண்ணுவோம். அந்த இதில் ஒரு பெரிய விஷயம்னா, மற்ற ப்ரேயருக்கெலாம் நான் செய்தியாளர்லாம் வேறு ஆட்களை போடுவேன். அன்றைக்கி எனக்கு 10 மணிக்கு மேலே தான் தந்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் நான் இருந்தேன். அப்புறம் ப்ரேயர் பாயிண்ட் நடத்துறதுக்கு, அதாவது கடைசியாக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு மட்டும் என் தீர்க்க தரிசன பிள்ளையை மெனக்கெட்டு வர வச்சுருந்தேன். அவள் எல்லாருக்கும் வெளிப்பாடு சொல்லி என்ன பண்ணா? ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டா. அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தருவார். உடனே என்ன பண்ணுவார்? தருவார். நம்ம அப்போ அதிகமாக எழுப்புதலுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜனங்களை கர்த்தரண்டையில் கொண்டு வருகிற வேலைகளில் நம்ம நல்ல நிலமாக என்ன பண்ணணும்? காணப்படணும். அடுத்தது நல்ல கொல்லனா என்ன பண்ணணும்? காணப்படணும். நாம் கொண்டாட வேண்டிய முக்கியமான பண்டிகை எதுதான்? ஆண்டவர் ஊழியம் செய்த 3.5 வருடங்கள். இந்த 3.5 வருடங்களை நம் பயணம் அதை கவனித்து செயல்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை என்ன பண்ணாது? குறைபடாது. இயேசு எல்லாவற்றிலும் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாதீங்க, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தியை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிவிக்க வந்திருக்கிறாரு. நம்ம அப்படியே முழங்கால் படியிடுவோம், நம்ம அப்படியே செபிக்க போகிறோம். கவனித்து கொள்ளுங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆண்டை குறித்து சில காரியங்கள் பேசும்படியாய் நான் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்த ஒரு பெரிய முகாந்திரம். ஆண்டவரே நான் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வந்தேன். அதான் பாடல் வேலைகள்லாம் ஆண்டவரோடு இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான காரியத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக ஜெபம் பண்ண. ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் என்னை நடத்தினீங்க, கிருபையாய் நடத்தினீங்க, அதற்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த இடத்துல கூட ஒரு சிறுவர் ஊழிய கேம்ப்பு 3 நாள் VBS நடத்தலாம் ஆண்டவர் வாசல்களை திறந்து கொடுத்தாரு. ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறாரு, நல்ல ஊழியரை கொடுத்திருக்கிறாரு, நல்ல கால சூழ்நிலைகளை தந்திருக்கிறாரு. எவ்வளோ நெருக்கத்துக்கு மத்தியில் வந்திருக்கிற உங்களுக்கு ஒவ்வொரு நாள் அவர் பாராட்டுகிற கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா உங்க கிருபை, ஏசப்பா உங்க கிருபை. இந்த இடத்துல ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல 6 தூதர்கள் கடந்து வந்திருக்கிற காட்சியை பார்க்கிறேன். 6 தூதர்களுடைய கைகளில் எக்காலத்தை வைத்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். ஆண்டவர் 2026ங்கிற ஒரு பெரிய பேனர் போல விரித்து காண்பிச்சுட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அப்படி எல்லா
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் பிரத்யேகமாய் நிறைய காரியங்கள் உங்களோட பேச போகிறார். நிறைய முறிஞ்சு கிடக்கிற கம்பை ஒருத்தர் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு போறாரு. நீங்க பார்த்து சொல்றீங்க, இந்த குப்பையை எங்க கொண்டு வந்து போடுறீங்க அப்படின்னு. உங்களுக்குள்ள ஒரு சத்தம் வருகிறத நான் பார்க்கிறேன். இதோ இவைகளினால் உனக்கு நன்மை உண்டாகும். உனக்கு கொடுத்த அந்த கொஞ்ச பலனை கொண்டு நீ நேர்த்தியாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய். இன்னும் வாசலை திறக்க போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய வருடங்கள்ல நான் இன்னும் உனக்கு வாசலை திறக்க போகிறேன், இன்னும் உனக்கு வாசலை திறக்க போகிறேன். கண்கள் காணத்தக்கதான பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது, பெரிய அற்புதங்களை நடக்க போகுது. சபையின் வாசல்ல ஒரு பெரிய அந்த கதவு போல ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவு வெண்கலத்தினால செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். அது அப்படியே நெருப்பாய் கொழுந்து விட்டு எரிகிறத பார்க்கிறேன். இந்த இடத்துல நான் எப்போது என் மகிமையை வெளிப்படுத்துகிறதை நீ காண போகிறாய். முதலாவது 2 தூதர்கள் எக்காலம் ஊதுகிற காட்சியை பார்க்கிறேன். அந்த எக்காலம் இதோ வானத்தை கிழித்து போகிறது போல இருக்கிறது. வருகிறது, வருகிறது ஆவியானவருடைய வல்லமை, வருகிறது ஆவியானவருடைய பலன். அந்த எக்காலம் ஊத சில இடங்கள்ல இருக்கிற இருள்கள் மாறுகிற காட்சியை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டிய நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. உன் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டிய நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. உங்க ஸ்தாபன சில திருச்சபைகள் ஆண்டவர் முன்னிறுத்திட்டு சொல்கிறார், பார், அதை காட்டிலும் இதை பெரிதாக்குவேன். என் வார்த்தையை நான் நிறைவேற்ற நான் தீவிரப்படுவேன். ஏசாயா 60வது அதிகாரம் கடைசி வசனத்தை ஆண்டவர் கொடுத்து சொல்லுகிறார், சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் இதை கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நிறைவேற பண்ணுவேன். லீரா ஷீமெஹா பௌதுலந்தர கபௌதுடந்தரபோ. தீவெட்டியோடு வருகிற சில தூதர்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இருளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர உன்னை நான் அனுப்ப போகிறேன். லா துனபுரஷ்ய மனத நகத லந்தரோ தினேகமே துடந்தரபோ. இதோ உன்னை ஆயத்தப்படுத்து. வருகிற மே மாதங்கள்ல நீ சில காரியங்களை புதிதாய் செய்வாய். லா ஷெமிகபஹ துனந்தர கபௌ துடந்தரபோ லா தினேகபௌ துடந்தரபோ. அதுக்குள்ள ஊழியங்கள்ல சில கிரிய மாற்றங்களை நான் செய்வேன். லா ஷந்தன கபௌ. ஒரு இடத்துல பணத்துக்காக, ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்கு, என்ன ஆசீர்வதிங்கன்னு நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பணப்பை குறையாத அளவுக்கு நன்மைகளை கட்டளையிடுவேன். இனி வரும் நாட்களை இதை நான் தீவிரமாய் உன் நடுவிலை செய்வேன். அந்தந்த வேளைகளில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த காரியத்தை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லத்தக்கதாக, இது தேவ கிருபை என்று அறிக்கையிடத்தக்கதாக இதை நான் நிறைவேற்றுவேன். ஒரு 2 வாலிப பெண் பிள்ளைகள் உங்கள் சபைக்கு முன்பாக வந்திருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ கட்டப்பட்டவர்கள், இதோ என் பிள்ளையே, நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய வேலையாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். நீ உன் கைகளை உயர்த்தும் பொழுதே அந்த கட்டுகள் அவிழ்ந்து விடப்படும். லா தினபரா ஷே மெகாதனஹந்தனா தெரிகிமினா துடஹபா தனந்தர கபௌ துடந்தரபௌ. இதோ பிரத்யேக கட்டவிழ்க்கிற காரியங்களை நான் இவைகளை உங்களை கொண்டு நான் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லபௌ தினஹபரா ஷே மினாஹதரே லா தினோ ரபஷந்தன கபௌ துடந்தல தினஹதரவினா லா ஷனர் கபௌ. இப்பொழுது பார்க்கிறேன், அப்படியே வானம் திறக்கப்பட்டு ஒரு அக்னிமயமான மேகம் போல இறங்குகிறது. அது ஒரு நெருப்பு சாரலை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் என்னங்க வாய்க்குமா? வருகிறது ஒரே தீர்க்க தரிசனமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தில் ஒரு சிறு எழுத்துக்கள் கூட மாறாத அளவுக்கு நான் மகிமையை வெளிப்படுத்துகிற காலங்கள் உன் கண்களுக்கு முன்பாக காண பண்ணுவேன். அப்பொழுது தடைகளை அறிக்கையிடுகிறவன் கூட தடைகளை விட்டுவிட்டு, தகப்பனே என்னை காப்பாற்றும் என்று வரத்தக்கதாக நான் செயல்படுத்துவேன். ஒரு தைல குப்பி, அது ரொம்ப பெருசா ஒரு கோல் போல இருக்கிறது. அதற்கு மேல் பகுதி மூடினால மூடப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். அந்த வெண்கல மூடிகள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிற வருடங்களில் நீ அநேக ஞானஸ்தானங்களை கொடுக்க போகிற. இவைகளை நான் தீவிரப்படுத்துவேன். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது.
லா தினிகபரதனபோ நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். ரஷ்மின கதடந்தரகபோ புதிய ஊழிய திட்டங்களை கட்டளையிடுவேன். ரிகல ஹத்தனிபினா ஹதரதினோ நபருஷந்தரகபோ எழுப்புதலின் தீயை உன் நடுவிலே நான் கடந்து வர பண்ணுவேன். நான் வாக்குரைத்தது போல இன்னும் திரளான ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேன். அதை உன் நடுவிலே நான் நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Narashimi Gabala Hantuna Beneha Boroshimina Lagana Shimina Hadala de Veha de Hantana de Mina Dulahaboribi Shandara Gabo or Dudar Vegamai Pesagro Salavartegale Ketkre Lahadina Hadilibi Shandala de Nibere Gebedodandarabo Narevi Hamuno Shimi Nahadilinderabo Un Savail Jabate Adigarika Ayata Padatikol Lagadina Haderisha Manandara Gabo Ipolde Ido Saladudar Kutam Kutamai Sabaikul Varagara பார்க்கிறேன். லா தினகபரி சந்தன கபௌதுடந்தரபோ இதோ எக்காலம் ஓதுகிற தூதன் எக்காலத்தை நிறுத்திட்டு சொல்லுகிறான். இதோ உன் விண்ணப்பங்களை கேட்கும்படியாக உன் முழங்காலின் சத்தத்தை கேட்கும்படியாக வானம் திறந்திருக்கிறது. இங்கே மனிதர்களை பார்க்காதே, கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று உன் நேரத்தை ஒதுக்கு. நான் உன் நடுவில் நான் என்னை நாமத்தை உயர்த்தக்கூடிய நாட்களாயிருக்கும் அந்த வருகிற நாட்கள். லா ரெமினேஷ மலாக தினேக பௌதுடந்தரபுனே லா தினேஷந்தர கமௌதுடந்தர கபோ ஒரு வயல் நிலங்கள் காணப்படுகிறதை பார்க்கிறேன். லா தின கபௌதுடந்தரபோ அது சீக்கிரத்தில் அது விளைந்து அறுக்கத்தக்கதாக இருக்கிறது. லிகர ஷே பெகதிடக தடந்தர கபோ நா ரகிமே கபௌதுடந்தரபோ ஆண்டவர் சொல்கிறார், இதை நான் உன் கரங்களில் கொடுக்கிறேன். ரிகதனே ஷிமே கபௌதுடந்தர கபோ அதற்கு முந்தி இரண்டு காரியத்தை நீ ஜெயிக்க ஆயத்தப்படு. ஒன்று, ஜபத்தை விழுங்கக்கூடிய பொல்லாத வலு சர்ப்பத்தின் கிரியைகள். லா ஷிமின் அகபௌதுடந்தரபோ இது சபைக்குள்ள இருக்கிற சில ஆத்துமாக்கள் ஒரு நாள் ஜபம் பண்ணால் சில நாள் மந்தமாகி விடுகிறார்கள். லகதின கபௌதுடந்தரபோ எப்பொழுதுமே வானமண்டல அதிக அந்தகார பொல்லாத ஆவிகளை கட்ட உன் முழங்கால்களை தடப்படுத்து. சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கக்கூடிய பலனில் உங்களை நிரப்பப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் மாறும் பொழுது இது சபையின் குடும்பங்களை தொடுவதில்லை. லா ரேஷிமினா ஹராதிடஹதிலிபினோ நாரிபினா ஹஷிமினா ஹலா ரிபினா தடந்தரை கெவிர துடந்தர கபோ அடுத்தது ரெண்டு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்பொழுது இதோ வருகிறவர்கள் பரிபூர்ணம் அடையத்தக்கதாக நான் பெரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவேன். லா ஷிமி கபௌ துடந்தர கபௌ துடந்தர கபோ நா லெகினேஷந்தர கபௌ துடந்தரபோ அடுத்தது ஒரு இரண்டு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். இது உங்கள் சபைக்குள்ளே வரவில்லை, வெளியே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய பேரால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ குடும்பங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஊழியர்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கும். நீ ஆயத்தப்படு, நான் உன் எல்லைகளை நிரப்புவேன். இது காலமாய் இருக்கிறது. நபோலானா ஷீ மிகபௌலந்தனா தரகிமினா ஹதடத லிகிர ஷந்தலா துலகபரபி கபௌதுடந்தரபோ ஒரு தூதன் ஒரு கடிகாரத்தை தொங்க போட்டு கொண்டு போகிறான். அந்த கடிகாரத்தில் இப்பொழுது இருக்கிற நேரத்தை தெளிவாய் காண்பித்து அதற்குள்ளே ஒவ்வொரு முள்கல்லையும் ஒவ்வொரு பெயர்களை எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் மணியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உன் விசுவாசம், 2வது மணியில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை உன் நம்பிக்கை, 3வது மணி நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இதோ உன் சோர்வு வராதபடி நீ எழுந்திடு, 4வது மணி நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதிகாலை ஜபத்தை அதிகரிக்க பண்ணு, 5வது மணி நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஜபங்கள் குறையாதபடி செயல்படுத்து, 6ஆம் மணியாய் நேரம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எழுத்து இதோ உன்னோடு இருக்க ஜப வீரர்கள் வேண்டும் என்று மன்றாடு, 7ஆம் மணி நேரம் எழுப்புதலின் நேரமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது மணி நேரம் அநேக இடங்களில் உன் ஜபங்கள் இனி எல்லைகளை விரிக்க நான் இதோ உன் நாட்களை முன்னே நான் அனுப்புவேன். உன்னை அநேகர் தேடி வந்து எங்க சர்ச்சுக்குள்ள ஒரு மீட்டிங் நடத்த வாங்கன்னு சொல்லத்தக்கதாக அது உனக்கு அழைப்பு வருகிற ஜபமாய் இருக்கும். 9வது மணி நேரம் சொல்லப்படுகிறது. 1 மணி நேரமாவது ஜெபிப்பதற்கு சபையில் ஆத்துமாக்களை அதிகரிக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுங்கள். 10வது மணி நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ அவைகள் தாளந்துகளும் வரங்களினால் சபை நிரப்பப்பட வேண்டும். இது உங்களுடைய வருகிற நாட்களின் அன்றாட ஜபங்களாய் இருக்கட்டும். 11
11 12 ரெண்டும் ஒரே நேரத்தை போட்டிருக்கிறது. இயேசுவோடு இணைந்து ஜெபம். இந்த வார்த்தைகள் இந்த கடிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உன் நடுவிலே செய்ய போகிற காரியங்கள் மகிமையும் பெரிதுமாய் இருக்கும். இதை உன் நடுவிலே நான் வெளிப்படுத்த போகிறேன். இந்த நாளில் நான் பேசுகிற ஒரு காரியத்திற்கு அந்த முகாந்திரம் உண்டு. ஏனென்றால் நான் உனக்கு உரைத்த வாக்குத்தத்தங்கள் இதோ மறுபடியும் வருகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ராஜாவை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த வேலைக்காக, இந்த பண்டிகை நாட்களுக்காக உம்மை துதிக்கிறோம். லஷா டர்ரா கதிடா தலாதா நகா பௌலா தினபரோ ஷந்த ரபா துடா கமௌலா தின கபௌ துடந்த ரபோ. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க கிருபை வெளிப்படட்டும். என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. அன்பு மகளே, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற 2 வார்த்தை, உன்னை இன்னும் உருவாக்குவேன். அநேகர் உன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார்கள். நான் உன் இருதயத்தை காண்கிற கர்த்தர். அவர் கொடுக்கிற வார்த்தை, தெபோராளே, நீ பயப்படாதே. நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அவைகளுக்கு முன்பாக பொல்லாத ஆவி எழும்புவதில்லை. உன்னை பயமுறுத்துகிற கிரியைகள் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவார். இன்னொருவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, குறைவுகள் இனி உன் வாழ்க்கையில் வராதபடி நான் நிறைவானவர் என்பதை உன்னிடத்தில் வெளியரங்கமாய் விளங்க பண்ணுவேன். அடுத்தது ஒரு காரியம், நீ சிலரை கர்த்தருடைய ஆலயத்துக்கு அழைத்து வர போகிறாய். நீ சிலரை கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போகிறாய். இனி வரும் நாட்கள்ல சபைகளில் சிலர் இதை செய்வார்கள். இதுவரையில் எனக்கு சரியான சப்போர்ட் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காலங்களை உன் நடுவிலே நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போகிற ஒரு காட்சை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் வெளியே வருவார்கள் என்று சாத்தியக்கூறு இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள். ஆனாலும் உன் முழங்கால்கள் மரண கட்டுகளிலிருந்தும் அவிழ்த்து வெளியே கொண்டு வரும். இது கர்த்தர் வாசம் செய்கிறார் என்கிறதை விளங்க பண்ணுவார். இதை உன் நடுவிலே நான் தீவிரமாய் விளங்க பண்ணுவேன். அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதோ 3.5 வருட காலங்களை கவனியுங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை கவனியுங்கள். ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகளை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் அநேக மகிழ்ச்சியான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவரே, உங்கள் கரங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்கள் நன்மைகள் ஊற்றப்பட ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பிள்ளைகள் மேலும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். மறுபடியும் ஒரு சத்தம் வருகிறதை பார்க்கிறேன். கொல்லனுக்காக ஜெபம் பண்ணு. ஏனென்றால் கொல்லன்கள் எழும்பும் பொழுது நீயே ஜெயம் பெறுவாய். தானியலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. தானியலின் நண்பர்களையும் தானியல்களையும் எந்த கிரியைகளும் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் கொல்லர்கள். அவர்களை மிஞ்சின எந்த கிரியைகளும் இந்த பூமியில் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஆண்டவரே, உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பண்டிகை நாட்களில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரங்கள் சபை குடும்பங்களின் காரியங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்ததும் பாஸ்டர் குறித்து அடுத்ததும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் உன் காரியங்களில் அநேக நன்மைகள் உண்டு. இதோ நீங்கள் ஜெபிக்கிற நாட்களில் அதை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அடுத்தது நிறைய அந்த பெட்ரூமாஸ் லைட் வச்சிருக்கிற சில காட்சிகளை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிற நாட்களில் கொஞ்சம் நற்செய்தியான காரியங்களை செய்ய போறீங்க. ஆண்டவர் அதற்குண்டான வாசல்களை திறப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில இடங்களில் வீட்டு கூட்ட காரியங்களை வாய்க்க செய்வார். சில தடைகள் போல இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கிறதை அந்தந்த இடங்களில் நான் விளங்க பண்ணுவேன்.
கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, உங்கள் கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். புதிய ஆண்டு திருச்சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தை ஊற்ற கர்த்தர் வெளிப்படுவீராக. நீர் மகிமையின் தேவன், மகிமையை வெளிப்படுத்துங்க. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.